ஹாய். இன்றைக்கி ஆக்சுவலி வந்து டிஎன்ஏ மூவி போகலாம். என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களும் என்ன வந்து க்ளோஸாக தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு அதர்வாவோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் தளபதிக்கு அடுத்து எனக்கு வந்து பிடிச்சது வந்து அதர்வா தான். பானா காத்தாடியிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி போய் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு லெச்சிடும். ஓகே. ஆக்சுவலி மூவி பார்த்துட்டு 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த கண்டினியூட்டியோட ரிவ்யூ ஃபுல்லாக மூவி முடிச்சதுக்கப்புறமா எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்து லாஜிக்கல் இது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஹவ் இதெல்லாம் கோஇன்சிடென்டலாக நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் தே மேனேஜ்ட் இட் இன் அ டீசென்ட் வே. அதுதான் கரெக்டாக சொல்லணும்னா DNA is worth watching, and in specific not just அதர்வா ஹீரோயின் உங்களோட கேரக்டரை 100% ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதர்வா ஃபேனாக இருந்துட்டும் ஐ வாசன்ட் ஏபிள் டு see அதர்வா when நிமிஷா வாஸ் பெர்ஃபார்மிங். அதுதான் வந்து நிமிஷாவோட ஸ்கோர் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லேன். அதர்வாவுக்கும் ஸ்ரீதிவ்யாவுக்கும் ஒரு காம்பினேஷன் இருந்தது. அந்த காம்பினேஷனுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த காம்பினேஷன் நல்ல ஒரு காம்பினேஷன். லைக் டிஎன்ஏ, ரேஷோ அப்ரோட் அண்ட் தனுஷோட ரீசெண்ட் மூவி எப்படி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனி பார்க்கல, இனி தான் பார்க்கணும்.